நறுமலர் தீபம் வலையொலி கல்லூரி பேராசிரியர்களே, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தேர்வுக்கு நாம் ஸ்டடி மெட்டீரியல் வர 1ஆம் தேதியிலேருந்து எல்லா பாடத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, மேக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜுவாலஜி, ஹோம் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, நியூட்ரிஷன், டயட்டிக்ஸு, அதே மாதிரி எஜுகேஷன், அப்புறம் ஜியாகிரபி, அது மட்டும் இல்லாமல் தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரி உள்ளிட்ட நிறைய பாடத்திட்டத்திற்கு நம்ம மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி டெஸ்ட் பேட்சும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏறத்தில் 18 சப்ஜெக்ட்டுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் இல்லாமல் பேப்பர் 2க்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கான அந்த மெட்டீரியல் கொடுத்து அவங்களுக்கான கட்டுரை பயிற்சியும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன சார் இந்த புதிய அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்காக ஒரு கால நீட்டிப்பு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். இன்னும் அநேகமாக இன்னும் ஒரு 2 முறை இந்த மாதிரியான அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிறோம். என்ன அடிப்படையில் சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 2006 காலகட்டத்திலேருந்து டிஆர்பியை ஃபாலோ பண்ணுறோம். நம்ம அந்த காலகட்டத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முறை டேட் அனௌன்ஸ் பண்ணி அதே டேட்டில் நடந்ததாக இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. சரிங்களா? அதனால் அடிக்கடி என்ன செய்யும் அப்படின்னா இந்த மாதிரி மாற்றிட்டே இருப்பாங்க. இதில் என்ன சார் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய கல்லூரி பேராசிரியர்கள் வெவ்வேறு இடங்களில் போய் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் பல வகையான இன்னல்களை அனுபவிச்சுட்ருக்காங்க. சில பேர் சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. சில பேர் அவங்களுக்கு அட்டனன்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும், சேலரி எக்யூடன்ஸ்லாம் கொடுக்க முடியாது, ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சில பேர் அடம் பிடிச்சிட்ருக்காங்க. இன்னும் சில பேர் அவங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்களே போய் பார்த்துக்கோங்க, அது மாதிரியெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மக்கள் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்ருக்காங்க. நம்ம கல்லூரி பேராசிரியருக்கு நறுமலர் அகாடமியின் சார்பாக சொல்கிற ஒரே ஒரு விஷயம், பதட்டப்படாதீங்க. நிச்சயமாக இன்னும் ஒரு 15 நாள் நம்ம இங்கே கொடுத்துருக்கிற டேட் இல்லாமல் இன்னும் அதிகமான டேட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் பதட்டம் இல்லாமல் உங்களுடைய பணி அனுபவ சான்றிதழ்களை வாங்குங்க, தவறு இல்லாமல் செய்யுங்க. அதுதான் இங்கே ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் ஒன்றுத்துக்கும் ஒரு சான்றிதழும் ஒரு இடத்துல போய் நீங்கள் வாங்க போகிறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் யூஜி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க, கொஞ்சம் ஸ்கேன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப தரவாக இது பண்ணுங்கள். 10ஆம் வகுப்புலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 10ஆம் வகுப்பு நம்மக்கிட்ட இருக்கணும், 12ஆம் வகுப்பு கண்டிப்பாக வச்சுருப்பீங்க, யூஜி இருக்கும், பிஜி இருக்கும், இதோட கன்சால்டேட் மார்க் ஷீட் இருக்கணும், கூடவே டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கணும். இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பக்காவாக என்ன செய்யுங்க அப்படின்னா மொபைலில் வைங்க. எப்போவுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, நம்ம ஒரு கல்லூரி பேராசிரியர்கள் அப்படின்றதுனால இந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அழகாக நீட்டாக வெளிச்சத்தில் வச்சு ஸ்கேன் பண்ணி நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னா மெயிலில் வச்சுக்கணும், எப்போவுமே வச்சுக்கணும். அதே மாதிரி எம்ஃபில் நீங்கள் பிஎட் முடிச்சிருந்தா பிஎட், எம்எட் முடிச்சிருந்தா எம்எட், இது எல்லாமே உங்கள் கையில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பிஹெச்டி வைவா அப்ரூவல் லெட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி நெட்டோட சர்டிஃபிகேட்டு, ஸ்லட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லைங்களா? இப்போ தான் செட்டுன்னு சொல்கிறோம், இதுக்கு முன்னாடி ஸ்லட்டுன்னு சொல்லியிருந்தோம். அதனால் அந்த சான்றிதழ், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பிஎஸ்டிஎம், நீங்கள் தமிழ் மீடியம் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சான்றிதழ். அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைய அறிவிப்பில் அவங்க மொத்தம் கேட்டகரி 4 அப்புறம் 5, 6 அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவர்களுக்கு இந்த 4லேயே முடிஞ்சிடும். ஒரு சிலர் இந்த பல்கலைக்கழக உதவி பேராசிரியர்கள், பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த கௌரவ விரிவுரையாளர்கள், உறுப்பு கல்லூரிகளில் பணிபுரிந்த விரிவுரையாளர்கள், இவங்களுக்கு தான் என்ன அப்படின்னாக்கா 5 வரைக்கும் போவாங்க. 6 இங்கே இல்லை, அது வெளியில் இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடியது. அந்த மாதிரி நீங்கள் எதில் இருக்கீங்களோ அந்த பணி அனுபவ சான்றிதழ் பெறுவதில் பெரிய அளவுக்கு பதற்றம் வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன அப்படின்னா, உங்களுடைய பெயர் சேலரி அக்யூடன்ஸில் எந்த இடத்துல இருக்கோ உங்களுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிறவங்க சைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்கள் பேருக்கு நேராக உங்களுடைய ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூட், அதே மாதிரி செக்ரட்டரி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்களா அப்படின்ற இந்த விஷயத்தை மட்டும் என்ன செய்யுங்க அப்படின்னா கொஞ்சம் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபார்மில் அடித்தல் திருத்தல் இல்லாமல் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? அதனால் பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். இன்றைக்கி நம்ம டிஆர்பி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் தெரிவு செய்வதற்கான அறிவிக்கை எண் 16/10/25 அன்று வெளியிடப்பட்டது. விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க என்னைக்கு கடைசி டேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா 17/10 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க.
அதாவது அன்னைக்கு இருந்து 17/10 முதல் 10/11 வரை, அதாவது நவம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, ஏற்கனவே இருந்த டேட்டு. இந்த நிலையில் பணி நாடுனர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக உள்ளதால் அவர்களின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்து பணி நாடர்களின் பணி அனுபவ சான்றிதழ் மட்டும், இந்த வார்த்தையை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, பணி அனுபவ சான்றிதழ் மட்டும் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள சேர்க்கையில், அதாவது அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 17/10 இதுக்கு முன்னாடி கொடுத்தது இல்லையா, அந்த படிவங்களில் அனெக்சர் நம்ம 4, 5, 6ன்னு கொடுத்தோம் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி. அப்போ வந்து நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அப்புறம் வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பல உறுப்பு கல்லூரிகள் இருக்கீங்கன்னா, யூனிவர்சிட்டியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 5, அடுத்து அப்ராட்டில் வெளியில் இருக்கீங்க அப்படின்னாக்கா 6ன்னு கொடுத்தோம்ல. அந்த அடிப்படையில் இணையதளத்தில் என்னைக்கு வரைக்கும் சார் அப்படின்னா 30/11 வரைக்கும். சரிங்களா, இதுக்கு முன்னாடி அவன் கொடுத்துட்டு இருந்த டேட்டு 10/11 வரைக்கும். இப்போ எவ்வளோ நாள் சார் கொடுத்துருக்கான் அப்படின்னா 20 நாட்கள் நமக்கு எக்ஸ்ட்ரா டேட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதனால் 20 நாட்கள் நமக்கு டேட் இருக்குது. சரிங்களா, நான் சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்காக. நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுல நீங்கள் அப்படியே போட்டுருங்க, என்ன டேட் இருக்கோ அதுக்குள்ளேயே பண்ணிவிடுங்க, அதில் எந்த மாட்டல. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து உள்ளீடு செய்வதற்கு மட்டும் அவர்கள் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஆனால் வேறு டேட் எதுவும் மாற்றலை. சரிங்களா, அதனால் என்ன செய்யுங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுல ரொம்ப அறிபறியாக அதுவும் இதுவும் போய் எதுவும் தவறு செஞ்சு கொடுக்காதீங்க. அதை வந்து சரியாக பண்ணுங்கள். ஏன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடத்திற்கும் தனித்தனியாக சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. சரிங்களா, இது அவ்வப்போது ஒரு மாதிரி மாற்றிட்டே தான் இருக்காங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி இருக்கட்டும். இப்போ வந்து 30/11 அன்னைக்குள்ளே நீங்கள் வந்து கால நீட்டிப்பு அது வரைக்கும் கொடுக்குறாங்க. சரிங்களா, ஏற்கனவே வந்து 10/11/2025 வரை விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கவும், அதே மாதிரி 30/11/2025 வரை அனுபவ சான்றிதழ்களை உள்ளீடு செய்யவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சரிங்களா, அப்படின்னா நீங்கள் விண்ணப்பதாரர்கள் டேட் அதே தான், 10/11 தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் டேட்டு. ஆனால் அவன் கொடுத்துருக்கக்கூடியது என்ன, இதில் புது செய்தி என்ன சார் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட் மட்டும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆர்ஜேடி ஆஃபீஸில் வாங்கி கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை மட்டும் அதற்கான டேட் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்து 20 நாட்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதனால் கொஞ்சம் என்ன செய்யுங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றதுனால பொறுமையாக செய்யுங்க. சேலரி அக்யூரன்சி ரொம்ப மஸ்ட்டு. அதே போல் வந்து சில பேர் வந்து ஸ்டாஃப் அப்ரூவல் ஃபார்ம் வாங்க முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய டவுட்டு நம்ம மக்களுக்கு வந்து இருக்குது. கோவிட் காலகட்டத்தில் நாங்கள் எப்படி சார், எங்களுக்கு பேங்க் வழியாக அவங்க சம்பளம் கொடுக்கல, அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்குது நம்ம மக்களுக்கு. ஆனாலும் கூட அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுடைய கல்லூரிகளில் கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எரிச்சலாக இருக்கும், மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையான எரிச்சலாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இவங்கெல்லாம் இங்கிருந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி, இந்த கவர்மெண்ட்டுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பார்வை அப்படி தான் இருக்கும். ஆனாலும் நமக்கு காரியம் ஆகணும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் டீல் பண்ணுங்கள். அதனால் இந்த சர்டிஃபிகேட்டை வந்து உங்களுக்கு 20 நாட்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்படின்ற செய்தியை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா, நம்மளுடைய அகாடமியில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த மேற்கண்ட இந்த எல்லா பாடத்திற்குமான டெஸ்ட் பேட்ச், அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப் இந்த பயிற்சி எல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. தமிழ் மற்றும் ஆங்கில வழியிலையும் கொடுக்குறோம் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறோம். மேலும் ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உடனுக்குடனே நான் வந்து உங்களுக்கு பதிவேற்றம் செய்கிறேன். இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்.